புவியீர்ப்பு விசையை கண்டறிந்து விதிகளை உருவாக்கியவரும் நம் பூமியின் வடிவமைப்பை கணித்தவரும் எதிரொலி தொலைநோக்கியை உருவாக்கியவரும் தான் சர் ஐசக் நியூட்டன். இவர் 2060ஆம் ஆண்டு இந்த உலகம் அழிந்துவிடும் என்று 300 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து கூறியுள்ளார். அவரை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இன்றைய நவீன உலகத்தின் பல தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு தொடக்கப்புள்ளியாக இருந்த விஞ்ஞானிகளில் ஐசக் நியூட்டன் மிகவும் முக்கியமானவர். சொல்லப்போனால் நாம் படிக்கும் இயற்பியல் இந்த அளவிற்கு கடினமாக இருப்பதற்கு இவர் ஒரு காரணம் என்றே கூறலாம். இவருடைய கண்டுபிடிப்புகள் ஆரம்பத்தில் புறக்கணிக்கப்பட்டாலும் பின்னாளில் அது அறிவியல் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. முதலில் 2012ஆம் ஆண்டு இந்த உலகம் அழிந்துவிடும் என்று கூறினார்கள். ஆனால் இன்று வரை உலகம் அழியும் தேதியை கணிப்பது மட்டும் நின்ற பாடில்லை. அப்படியாக இந்த உலகம் 2060ஆம் ஆண்டு அழிந்துவிடும் என்று பிரபல விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் 300 ஆண்டுகளுக்கு முன்பே கணித்ததாக கூறுகின்றார்கள். உலோகங்களை தங்கமாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையான ரசவாதத்தின் படிப்பிற்காக தனது ஓய்வு நேரத்தை நிறையவே அர்ப்பணித்துள்ளார். மேலும் ஐசக் நியூட்டனுக்கு அமானுஷ்யம் மற்றும் பைபிள் அப்போகலிப்ஸில் அதிக ஆர்வம் இருந்ததாக கூறுகின்றார்கள். ஒரு சில தனிப்பட்ட யூகங்களின் அடிப்படையில் நியூட்டன் பைபிளை பற்றிய புரொட்டஸ்டன்ட் புரிதல் மற்றும் அதை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் இந்த உலகின் முடிவை கணிக்க முயன்றார் என்றும் கூறுகின்றார்கள். இது பற்றிய ஒரு முயற்சியில் கணித கணக்கீடுகளுக்கு அடுத்ததாக ஒரு கடித சீட்டில் அப்போகலிப்ஸ் அல்லாத உலகின் அழிவு பற்றி அவர் குறிப்பிட்டுள்ளார். அதில் நியூட்டன் வெளிப்படையாக உலக அழிவின் ஆண்டாக 2060ஐ குறிப்பிட்டுள்ளார். அதில் உலகின் இறுதி நாட்களில் கோக் மற்றும் மாகோக் இடையே அர்மக்டான் போர் நடக்கும் என்றும் ஆனால் 2060ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய சதாப்தம் முடிவடையும் என்று அவர் கணித்து கூறியுள்ளார். அதாவது 2060ஆம் ஆண்டு உலகம் ரீசெட் ஆகும் எனவும் அது ஒரு புதிய தொடக்கமாக அமையும் என்றும் நியூட்டன் கூறியுள்ளார். அந்த சமயத்தில் பெரும் போர்கள் அல்லது இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் என்றும் அதன் விளைவாக உண்டாகும் அழிவுகள் புதிய தொடக்கத்தை கொண்டு வரும் என்று அவர் 1704ஆம் ஆண்டே கணித்து எழுதியுள்ளார் என்று கூறுகின்றார்கள். 1643ஆம் ஆண்டு பிறந்த ஐசக் நியூட்டன் கடவுள் குறித்தும் மதம் தொடர்பிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். அது மட்டுமின்றி அது தொடர்பாக ஏராளமான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். இந்நிலையில் ஜெகோவா சாங்டஸ் யூனஸ் என்ற புனைப்பெயரில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ள நியூட்டன் அதில் உலகம் எப்போது அழியும் என்றும் 2060ஆம் ஆண்டுக்கு பின்னர் உலகம் மறுபடியும் கடவுளின் தேசமாக மாறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2060இல் போர்களும் பேரழிவுகளும் இருக்கும் என்று நியூட்டன் எச்சரித்திருந்தாலும் 2060 AD ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இது முதுமையின் முடிவாகவும் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகவும் இருக்கும் என்று அவர் கணித்துள்ளார். மேலும் ஐசக் நியூட்டன் இறுதி காலம் எப்போது வரும் என்பதை வலியுறுத்துவதற்காக அல்ல, மாறாக இறுதி காலத்தை அடிக்கடி கணித்து புனிதமான தீர்க்க தரிசனங்களை அடிக்கடி இழிவுபடுத்தும் வினோதமான மனிதர்களின் மோசமான ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று அந்த கணிப்பில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே கரெக்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.